வணக்கம் children, this is Malathi. நாம் இன்னைக்கு exercise 8.4 ல first sum பார்க்க போறோம். P of A is 2 by 3, P of B is 2 by 5, P of A union B is 1 by 3. Then find P of A intersection B. அதாவது P of A என்பது 2 by 3, P of B 2 by 5, P of A சேர்ப்பு B 1 by 3 எனில் P of A வெட்டு B காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா தெரியும். P of A union B is P of A plus P of B minus P of A intersection B. நமக்கு இதனோட மதிப்பு தான் வேணும். இதை இங்க கொண்டு வர போறோம். So அது P of A intersection B னு இந்த மைனஸ் இருக்கிறது இங்க வந்தா பிளஸ் ஆயிடும். இங்க பிளஸ் இருக்கிற இந்த A union B ரைட் சைடு கொண்டு போறோம். அது மைனஸ் ஆகும். So P of A plus P of B minus P of A union B அப்படினு இது இங்க வந்திருது, இது இங்க வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்குது பொசிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதனோட மதிப்பு P of A என்ன அப்படினா 2/3 plus P of B வந்து 2/5 minus P of A union B பாருங்க 1/3. நமக்கு இந்த 2/3ல 1/3 போச்சுனா 1/3 கிடைச்சிரும். பாருங்க இதுல இருந்து இத கழிச்சிட்டோம். plus 2/5 அப்படிங்கற இந்த மீதியையும் எழுதிட்டோம். இந்த 2/3ல இருந்து இந்த 1/3 கழிச்சிடும். 2/3 minus 1/3 is 1/3. அப்புறம் இந்த plus 2/5 போட்டுக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 5 1s are 5 ஆயிடும். இது 3 2s are 6 ஆயிடும். கீழ இருக்கிறது ரெண்டையும் பெருக்கி கீழ போட்டுக்கலாம். 15 ஆகும். சோ 5யும் 6யும் கூட்டினா 11 by கீழ 15. எதனோட மதிப்பு அப்படினா P of A intersection B. இதான் first question ஓட ஆன்சர். Second question, if A and B are any two even such that P of A is 0.42, P of B is 0.48 and P of A intersection B is 0.16. Find P of not A is the first question. The second question P of not B and the third one is P of A or B. அதாவது A மற்றும் B என்பன இரு நிகழ்ச்சிகள், ஏதாவது இரு நிகழ்ச்சிகள் எனில் P of A என்பது 0.42, P of B என்பது 0.48 மற்றும் P of A வெட்டு B 0.16 எனில் P of A இல்லைங்கிற முதல் கேள்வி, P of B இல்லைங்கிறது இரண்டாவது கேள்வி, P of A அல்லது B ங்கிறது மூன்றாவது கேள்வி ஆகியவற்றை காண்க அப்படி கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாஸை கிளியரா எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா P of A வந்து 0.42 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P of B நமக்கு 0.48 னு கொடுத்திருக்காங்க. P of A intersection B அதாவது A வெட்டு B 0.16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா P of not A அப்படிங்கிறது, அதாவது A இல்லை அப்படிங்கிறது தமிழ்ல கொடுத்திருக்காங்க. A இல்லை அப்படினாவே அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா A dash மட்டும். So P of A dash கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ P of A dash எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா நமக்கு தெரியும் P of A யும் P of A dash யும் கூட்டணும் அப்படினா நமக்கு 1 வரும். அப்போ இதுல நமக்கு இந்த P of A dash வேணும் அப்படினா 1 minus P of A ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதனால இப்போ P of A dash வேணும்ங்கிறதுனால 1 minus P of A யூஸ் பண்றோம். So 1 minus 0.42. இந்த 1 அப்படிங்கிறதுக்கு இங்க மீனிங் வந்து இட்ஸ் a whole number 1.00 ன்னு நமக்கு இதுக்கு மாதிரியான ஒரு லைட் டெசிமலா மாத்திக்கிறோம். அப்ப 0.42 இப்படி கழிக்கும்போது நமக்கு 0.58 அப்படின்னு கிடைக்குது. So 0.58 is the answer for the first question. P of not A அதாவது A இல்லை அப்படிங்கிறதுக்கு 0.58 விடையா கிடைக்குது. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா P of B இல்லை அதாவது not B அப்படினா நமக்கு இது மாதிரியே நம்ம ஒண்ணுமே இல்ல. P of not B அப்படினா B dash கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அததான் கால்குலேட் பண்ண போறோம். சேம் ஃபார்முலா அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். P of B dash வேணும் அப்படினா P of B dash equal to 1 minus P of B அப்படி போடும்போது நமக்கு 1 minus 0.48 னு போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். So 0.52 னு கிடைக்கும். So P of B dash equal to 1 minus 0.48 and it is 0.52 அப்படிங்கிற செகண்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் கிடைக்குது. third question என்ன அப்படினா P of A or B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. or அப்படிங்கிற வேர்டுக்கே அர்த்தம் நான் யூனியன் அப்படின்னு சொன்னேன். அல்லது அப்படினா சேர்ப்பு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சோ நமக்கு இதுக்கான அர்த்தம் P of A union B கண்டுபிடிக்கிறது.
A அல்லது B னு தமிழ்ல இருக்கும். அதுவே இங்கிலீஷ்ல A or B அப்படினு இருக்கும். அப்படி இருந்துச்சுனா A யூனியன் B கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். or அப்படிங்கிறதுக்கு யூனியன் ஆபரேஷன் அப்படி நமக்கு தெரியணும். சோ உடனே P of A union B கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு அதோட ஃபார்முலா தெரியும். P of A plus P of B minus P of A intersection B அப்படினு அதனோட வேல்யூ அதுக்கு நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 0.42 plus 0.48 minus 0.16 0.42வையும் 0.48ஐயும் முதல்ல ஆட் பண்ண போறோம். சோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0.19 0.90 னு கிடைக்குது. சோ இதில இருந்து 0.16 சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ 0.16 கழிக்கணும் அப்படினா இது 4 இது 7 0. So நமக்கு 0.74 is the answer for the third question. P of A or B அதாவது P of A அல்லது B க்கு நமக்கு 0.74 னு ஆன்சர் கிடைக்கும். Third question, if A and B are mutually exclusive events of a random experiment and P of not A is 0.45 and P of A union B is 0.65, then find P of B. அதாவது ஒரு சமவாய்ப்பு சோதனையில் A மற்றும் B ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் மேலும் P of A இல்லை என்பது 0.45 P of A சேர்ப்பு B 0.65 எனில் P of B ஐ காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா P of not A அதாவது P of A இல்லை அப்படினா P of A dash கொடுத்திருக்காங்க. என்னன்னு 0.45 னு P of A union B 0.65 னு கொடுத்துட்டு P of B கண்டுபிடி அப்படினு இருக்காங்க. நம்ம முதல் விஷயம் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்திருக்கிற டேட்டாவை கிளியரா எடுத்து எழுதிக்க போறோம். P of A இல்லை அதாவது not A னா A dash is 0.45. அதுக்கு அப்புறம் P of A union B is 0.65. இந்த ரெண்டு டேட்டாவும் தான் கொடுத்துட்டு நமக்கு P of B கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல P of A கால்குலேட் பண்ணலாம். நமக்கு தெரியும் P of A plus P of A dash is 1. So நமக்கு இந்த P of A வேணும்ங்கிறதுனால 1 minus P of A dash போட்டுக்கிறோம். It is 1 minus 0.45. நம்ம 1ல இருந்து 0.45 கழிக்கணும் அப்படினா 5 then 5 நமக்கு கிடைக்கும் 0.55 னு கிடைக்கும். So it is 0.55. எது அப்படினா P of A. நமக்கு P of A union B யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்னன்னு P of A union B is 0.65 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதனோட ஃபார்முலா அதாவது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸா இருந்தா P of A union B is P of A plus P of B அப்படின்றதா. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியாக இருந்தால் P of A சேர்ப்பு B யோட ஃபார்முலா P of A plus P of B. இதுக்கு ஒரு மதிப்பு 0.65 இருக்கிறதுனால இதனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு இங்க எழுதுறோம். So P of A plus P of B is equal to 0.65. இதுல நம்ம P of B தான் கால்குலேட் பண்ணனும்ங்கறதுனால இங்க அப்படியே வெச்சுக்க போறோம். So P of B is equal to 0.65 minus P of A அப்படினு போடுறோம். நமக்கு இது 0.65 அதே போல P of A இப்பதான் கால்குலேட் பண்ணிருக்கோம் நாம. நமக்கு 0.55 னு இருக்கு. சோ அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 0.65 ல இருந்து 0.65 ல இருந்து 0.55 கழிச்சோம் அப்படினா 0.10 கிடைக்கும். சோ 0.10 is the answer for P of B. Fourth question, the probability of at least one of A or B occurs is 0.6. If A and B occur simultaneously with probability 0.2, then find P of A dash plus P of B dash. அதாவது A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. A மற்றும் B ஒரே நேரத்தில் நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் P of A dash plus P of B dash காண்க அப்படினு இருக்காங்க. இதல கிளியரா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது the probability of at least அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணா அதுவும் இல்லாம பாருங்க A or B ஏதாவது ஒன்னு அப்படிங்கும்போது நம்ம A union B கொடுத்திருக்காங்க. P of A union B has been given as 0.6 அப்படினு புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் இந்த கேள்வியில A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவுன்னு கொடுத்தாங்க. இந்த மற்றும பார்த்து நீங்க A வெட்டு B க்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது. குறைந்தது ஏதாவது ஒன்றுன்றாங்க. குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படினா A அல்லது Bங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. சோ A யூனியன் B தான் அது 0.6
அடுத்தது A மற்றும் B ஒரே நேரத்தில் நிகழ்வதற்கான நிகழ்தகவு, அதாவது A and B simultaneously occur ஆகுது அப்படின்னா ரெண்டும் ஒண்ணா நிகழ்வது எப்பவுமே P of A விட்டு B க்கு தான் நடக்கும். So P of A intersection B நமக்கு 0.2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P of A dash plus P of B dash கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு P of A வும் P of B யும் கிடைச்சிச்சுன்னா தான் நம்ம P of A dash ம் P of B dash ம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியும் கொடுக்கல. நம்ம இதுல கொடுத்திருக்கிறதே பாருங்க, இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா போட்டு இந்த பாயிண்ட் கால்குலேட் பண்ண முடியும்ங்கறனால let us take P of A union B is equal to 0.6 அப்படிங்கற இந்த டேட்டாவை எடுத்துக்கிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லீங்களா? என்ன ஃபார்முலா? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படிங்கற ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. For any two given A and B, this is the formula for A union B. So நம்ம எழுதிட்டோம். இப்போ இதனோட இதுக்கு ஒரு வேல்யூ ரைட் சைடுல இருக்கனால இதனோட ஃபார்முலாவை இங்க லெஃப்ட்ல எழுத போறோம். என்னன்னு? P of A plus P of B minus P of A intersection B is equal to 0.6. இதனோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லீங்களா? சோ அதனால P of A plus P of B minus 0.2 is equal to 0.6 ன்னு எழுதிட்டோம். இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போறோம். சோ P of A plus P of B is equal to 0.6 plus 0.2 ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0.8 ன்னு வந்துரும். லெஃப்ட்ல P of A plus P of B நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு இது கேட்கல அவங்க. நமக்கு பாருங்க P of A dash plus P of B dash தான் கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். P of A க்கு பதிலா 1 minus P of A dash அப்படின்னு எழுத முடியும். அதே மாதிரி P of B க்கு பதிலா 1 minus P of B dash அப்படின்னு எழுத முடியும், which is equal to 0.8. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது அந்த 1 கூட்டுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ன்னு கிடைக்கும். minus P of A dash plus minus P of B dash எழுதலாம். minus P of A dash minus P of B dash which is equal to 0.8. இப்போ ரெண்டு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா minus of bracket போட்டு P of A dash plus P of B dash அப்படின்னு எழுதிட்டு which is equal to 0.8. இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டும் தான் வேணும். ஒண்ணு addition of this P of A dash and P of B dash தான் வேணும்னு இருக்கனால இத அப்படியே செட் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க இங்க மைனஸா இருக்குது, அந்த பக்கம் போகும்போது P of A dash plus P of B dash அப்படின்னு மாறிடும். இங்க 2 அத இங்க இருக்கிற அந்த 0.8 இங்க கொண்டு வரோம். பாருங்க இத இங்க கொண்டு வரோம், இத இங்க கொண்டு போறோம். அவ்வளவுதான். நமக்கு என்ன ஆகும்? 0.8 ன்னு கிடைக்கும். ரெண்டுல இருந்து 0.8 கழிங்க 2 னா 2.00. இதுல இருந்து 0.8. சோ நமக்கு இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால இப்படியே போட்டுக்கலாம், நமக்கு ஒண்ணும் கவலை இல்ல. சோ பாருங்க இதுல இருந்து 10 ல 8 போச்சுனா 2, இங்க என்ன இருக்கு? 1. சோ 1.2 கிடைக்குது. 1.2 is equal to P of A dash plus P of B dash. நமக்கு எப்பவுமே கேள்வியை லெஃப்ட்லயும் ஆன்சரை வலது பக்கமும் கொடுக்கிறது வழக்கம். சோ இது இப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். P of A dash plus P of B dash is equal to 1.2 அப்படின்னு. So therefore the answer for this question is P of A dash plus P of B dash is 1.2. Fifth question, the probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, then find the probability that neither A nor B happens. நிகழ்ச்சி ஏவுக்கான நிகழ்தகவு 0.5 மற்றும் B க்கான நிகழ்தகவு 0.3. A மற்றும் B ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் A யையும் B யையும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு இருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா probability of A, probability of B யும் கொடுத்துட்டு ரெண்டும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு சொல்லிருக்காங்க. A and B are mutually exclusive events அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு P of neither A nor B கண்டுபிடி, அதாவது Aவும் நடக்க கூடாது Bயும் நடக்க கூடாது அப்படினா நமக்கு A union B the whole dash கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். neither A nor B னா Aவும் நிகழக்கூடாது Bயும் நிகழக்கூடாது அப்படினா எப்போ அது நடக்கும் அப்படினா A union B இல்லாம இருக்கணும், அப்பதான் அது நடக்கும். சோ அத தான் நம்ம கால்குலேட் பண்ணனும் தெரிஞ்சுக்க போறோம். சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்க போறோம். P of A is 0.5, P of B is 0.3. ரெண்டும் mutually exclusive events, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் இருக்காங்க.
So P of A union B என்ன அப்படின்னா P of A plus P of B அப்படின்னு அர்த்தம். So நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறோம். 0.5 plus 0.3 plus 0.8 அப்படின்னு நமக்கு P of A union B கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு தேவை P of neither A nor B. neither A nor B அப்படின்றது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் இல்லை பாருங்க, ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. என்ன அப்படின்னா P of A union B the whole dash இப்படியும் போடலாம் அல்லது இப்படி dash இப்படியும் போடலாம், பாரும் போடலாம். So P of A union B the whole dash தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 minus P of A union B அப்படின்ற ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். So which is equal to 1 minus 0.8. 1ல 0.8 போச்சு அப்படின்னா நமக்கு 0.2 கிடைக்கும். So which is 0.2. எதுக்கு அப்படின்னா P of A union B the whole dash. This is the answer for the fifth question. P of A union B the whole dash is 0.2.